Praise the Lord everyone. Good morning. Today Jesus or me fellowship word of God. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை மத்தேயு 6:33 சொன்னதுபடியாக ஃபஸ்ட்டு நம்ம யாரை தேடணும்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும். இந்த காலை வேளையில் கூட யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஃபஸ்ட்டு போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வேதம் வாசித்து மற்ற வேலையை செய்கிறீங்க, இந்த நாளில் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த நாளிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் அப்படி என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். ஏன்னா நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் அவருக்கு என்ன கொடுக்கணும், எந்த நேரத்தில் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால் எல்லா கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் அவரிடத்தில் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்க. இந்த நாளில் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை இயேசப்பா உங்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தேட வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்தை, அவருடைய நீதியை தேடுங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பார். ஆமென்.